சவுண்ட் சவுண்டு கம்மியா இருக்கு. ஹலோ. வரேன் இருக்கேன். வாங்க. இப்ப சவுண்ட் சரியா இருக்கா? கேக்குதுங்க ஐயா. என்னோட வீடியோ பாத்தீங்களா? அது நல்லாயிரும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நோயே இல்ல உங்களுக்கு. நல்லாயிரும், அதெல்லாம் 180 ரூபா நல்லாயிரும். சரிங்க ஐயா. நடந்து வர மாதிரி பையன் வீடியோ எடுத்தான். அது நல்லாயிரும், அது நோய் நல்லாயிரும். நான் 180 ரூபா நல்லாயிரும். நான் பேசி அனுப்பிச்சிருக்கிறேன். ஒன்னும் பயப்பட தேவையில்லை. இது நோயே கிடையாது. உங்களுக்கு உயிரும் இருக்குது, உடலும் இருக்குது. உள்ள அந்த அதிகப்படியான சளி, அதிகப்படியான நச்சு, இது ரெண்டையும் கரைச்சி எடுக்கணும். கரைச்சி எடுத்தோம்னா 3வது நாள்லயே இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். 3வது நாள்லயே முன்னேற்றம் வந்துடும். சரிங்க ஐயா. நிறைய அந்த முட்டி தான் டைட்டா இறுக்கமா இருக்கு, வேற ஒண்ணு இல்ல. கையெல்லாம் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. முட்டி தான் டைட்டா இருக்கு. நிக்கிறப்போ நான் நின்னு பாக்குறப்போ பெண்டா இருக்கு ரெண்டு முட்டியும். நேரடியா இருக்கு, நேரா இருக்காது. சரி சரி. எங்களது இப்ப நான் சொல்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு இந்த எலும்பு அதெல்லாம் வந்து ஒரு உயிர் உறுப்பே கிடையாது. அது வந்து சும்மா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். அது ஒரு முக்கியமான பொருளே கிடையாது. ஆனா உங்களுக்கு அது முக்கியமான பொருள், புரியுதா? உங்களுக்கு அது ஒரு முக்கியமான பொருள். ஆனால் நாங்க உயிர் உறுப்பை சரி செய்வோம். உயிர் உறுப்பை சரி செய்யறப்போ மற்ற உறுப்பு தானா சரியாயிரும். இது நோயே கிடையாது. 3 தான். உடம்பு 3ஆ பிரிப்போம். உயிரை எப்படி தக்க வச்சுக்கிறது? முதல்ல உயிரை தக்க வைக்கணும். உயிரை தக்க வைக்கணும். உயிரை தக்க வைக்கிறதுக்கான பயிற்சி கொடுக்க போறோம். அது வந்து உள்ள இருக்கிற அவயத்தை பூரா, கணையம், கல்லீரல், நுரையீரல், சிறுநீர், பெருநீர் எல்லாத்தையும் கரைச்சு 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 சுத்தம் பண்ண உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா, அதிகப்படியா இருக்கிற அந்த சளியின் நச்சுத்தன்மை வெளியே போயிடும். வெளியே போச்சுன்னா உங்களுக்கு 180 நாள்ல பரிபூரண 3 வகையில நல்லாகும். உடலும் சுத்தமாயிரும், மனமும் சுத்தமாயிரும், ஆன்மாவும் சுத்தமாயிரும். ஒரே நேரத்துல 3ஐயும் சுத்தப்படுத்தணும். அதாவது உடலும் சுத்தமாகணும், மனமும் சுத்தமாகணும், ஆன்மாவும் சுத்தமாகணும். அதனால இது உலகத்துல இதுல 1 கோடி, அதாவது கோடியில ஒருத்தர் தான் இந்த பயிற்சி செய்ய முடியும். கோடியில ஒருத்தர் தான் செய்ய முடியும். அதனாலதான் நான் உலகத்துல ஒரே ஆள் தான் இருக்கேன். உலகத்துல எந்த நோயை குணமாக்குற ஒரே ஆள் நான் தான். உலகத்துல என்னோட யாரும் போட்டி போட முடியாது. உலகத்துல எந்த டாக்டரும் போட்டி. நீங்க சொல்ற மாதிரி சரி உங்களுக்கு நோய் நல்லா ஆயிடுச்சுன்னா என்ன தர போறீங்க? சும்மா ஒரு விளையாட்டு கேட்கறேன். நீங்க உங்களுடைய சொத்து வேண்டாம், உங்க சுகம் வேண்டாம், ஒன்னும் தேவையில்லை, சும்மா கேட்கறேன். நீங்க 1 கோடி கொடுத்தாலும் வாங்க போறதில்ல, 100 ஏக்கரை கொடுத்தாலும் வாங்க. ஜெயலலிதா மாதிரி 1000 கோடி வச்சுக்கிட்டு 1000 ஏக்கரை கொடுத்தாலும் வாங்க போறதில்ல, சும்மா கேட்கறேன். நேரடியா வந்து சந்திச்சு உங்க கால வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன் ஐயா. சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. அப்படிலாம் ஒண்ணும் தேவையில்லை. இப்ப வர முடியல. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, அதெல்லாம் நல்லாயிரும். அதெல்லாம் இத முதல்ல ஒரு 3 நாள் பயிற்சி கொடுக்குறேன். அதுலயே 3 நாள் பயிற்சியில முதல்ல நான் வந்து இப்போ இது 3 நாள் பயிற்சி இருக்குது, 1 மாச பயிற்சி இருக்குது, 1 ஆண்டு பயிற்சி இருக்குது, 12 ஆண்டு பயிற்சி இருக்குது. ஆனால் நோய் தீர்றது என்னமோ 6 மாசத்துல தீர்ந்துடும். தத்துவம் புரியறதுக்கு 12 ஆண்டு ஆகும். தத்துவம் புரியறதுக்கு 12 வருஷம் ஆகும். நோய் அதான் நீங்க ஒரு சொந்த டாக்டரா உங்களுக்கு நீங்களே 12 வருஷம் டாக்டரா இருக்கணும்னா நீங்க அந்த 12 ஆண்டு இது வந்து எப்படின்னா ஒரு திட்டத்தை கொடுப்போம். எப்படி செயல்படுத்துறீங்கன்னு நாங்க பார்ப்போம். இப்ப நான் வந்து 3 நாள் ஒரு திட்டத்தை கொடுப்பேன். சரிங்க. அந்த பிளான் இன்னைக்கு அந்த பிளான்லயே வந்து அந்த திட்டத்திலேயே வந்து உங்களுக்கு 30 விழுக்காடு கெயின் வந்துடும். நீங்க என்னென்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு சின்ன குறிப்பு, அந்த ஒரு குயர் நோட்டு வாங்கி, ஒரு குயர் நோட்டு இருக்குன்னு வச்சு ஒரு 200 பக்கம்னு வச்சுக்கலாமே, இருக்குது. முதல் பக்கத்துல நீங்க என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் எழுதிக்கலாம். சரிங்க. அந்த பிரச்சனையே கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆயிட்டு வரும். என்னென்ன எழுதி இருக்கிறீங்க எனக்கு சொல்லப்பட்ட இப்ப வீடியோல என்ன சொல்லியிருக்கீங்க பாத்துட்டேன். சொல்லாதது எத்தனையோ இருக்கு, அதெல்லாம் எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுட்டு அதெல்லாம் ரிலீஸ் ஆயிடும். ஒன்னு சொல்ல மறந்துட்டேங்க ஐயா. இந்த நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ இது வந்து முடக்கவாதம், ஆனா வந்து இது உங்களுக்கு பில்லி சூனியத்தினால வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. அது நிஜமா? அதெல்லாம் போய், அப்படியெல்லாம் போய், அதெல்லாம் போய். புள்ளியும் கிடையாது, சூனியம் கிடையாது, ஒரு குரங்காயும் கிடையாது. சூனியம் வச்சதுனால இந்த மாதிரி ஆயிட்டீங்க நீங்க. நான் நல்லா நடப்பேங்க ஐயா. குதிரை மாதிரி நடக்கிறான்னு சொல்லுவாங்க சொந்தக்காரங்க எல்லாம். எல்லா இடத்துக்கும் நடந்துதான் போவேன், வண்டி எதிர்பார்க்க மாட்டேன். அதை யாரும் தடை செய்ய முடியாது. ஒரு மனிதனை வந்து பில்லி சூனத்தால அதெல்லாம் வந்து வியாபாரிகள் சொல்றது. யார் சொல்றது? வியாபாரி, பணம் சம்பாதிக்கிற வியாபாரிகள் சொல்றது. எங்கிட்ட வியாபாரமே, எங்கிட்ட மருந்து இல்ல, மாத்திரை இல்ல, எங்கிட்ட மருந்து இல்ல, மாத்திரை இல்ல, மூலிகை இல்ல, பில்லி சூனியம் கிடையாது, எலுமிச்சங்காய் கிடையாது, மஞ்சக்கயிறு கிடையாது, திருநீர் கிடையாது, குங்குமம் கிடையாது, எதுவுமே கிட்ட இல்ல. என்ன வெறும் சைபர். இப்ப சமீப காலம் ஐயா கோயிலுக்கு போயிட்டதுக்கு உங்களுக்கு கர்ப்பத்திலே கலந்துடுச்சு, உங்களுக்கு இது ஒன்னும் பண்ண முடியாது,
நீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் ஒண்ணும் கிழக்க பார்த்து போங்க திசைக்கு ம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோயில்ல உட்காந்து சொல்றாங்க குறி கர்ப்பத்திலே ஆமா. கலந்துருச்சு உங்களுக்கு. இன்னொரு சினிமா பாத்தீங்கன்னு வச்சுக்க, விவேக்னு ஒரு சினிமா நடிகை, அவன் சொல்லுவான் இந்த மருந்து சாப்பிட்டு ஆஹ் கண்ணம்மாப்பேட்டைக்கு போகும்னு சொல்லுவான். அதே மாதிரி கூட சில பேர் சொல்லுவாங்க கண்ணம்மாப்பேட்டைக்கு போக ஆஹ் சொல்லிடுவானுங்க. ஆமா, அப்படி ஆஹ் சொல்லுவானுங்க. அது எதை நம்புறதுன்னு தெரியலங்க ஐயா. ஆமா. ம், இது எப்படின்னா ம், பகுத்தறிவு. இது வந்து 7ஆம் அறிவுமா. இது 7ஆம் அறிவுல தான் ஆஹ் குணமாக்க முடியும். இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க உங்க வாழ்க்கை 5ஆம் அறிவு. ஆஹ் இப்ப 5ஆம் அறிவுல வந்து வாய் ருசி அடிப்படையாக கொண்டது. இந்த ம், வாய் ருசியில் நீங்க மாட்டிட்டீங்க. காப்பி குடிக்கிறது, இட்லி ம், திங்கிறது, தோசை திங்கிறது, உப்பு ம், திங்கிறது, ம், அஹ், ம், சட்னி திங்கிறது, சாம்பார் திங்கிறது, மருந்து சாப்பிட்டா ம். கூட தேன் கலக்கி சாப்பிடுறது, மருந்து சாப்பிட்டா கூட ஆஹ் வெண்ணெய் கலக்கி சாப்பிடுறது, மருந்து சாப்பிட்டா கூட தயிர் ஆஹ் கலக்கி, இதெல்லாம் ருசி பண்றா. என்னது ருசி பண்ணோம். ருசியை தின்னீங்கன்னா தப்பிக்கவே முடியாது. நீ என்ன 100 வருஷம் ருசியை தின்னு போட்டு நீங்க ஆஹ் கடவுள் கொடுக்கிற தேவாமிர்தை சாப்பிட்டாலும் உங்களுடைய நோய் ம், நல்லாகாது. ம். ருசியே 13 ஆண்டுகளாவது ஐயா. நான் யார் யார் என்னென்ன சொல்றான் அதுதான் சாப்பிட்றேன். ருசியை சாப்பிட்டு எவ்வளவு வருஷங்கள் ஆகுது நான் சாப்பிடுறது இல்ல. இப்போ ஏ, சமீப காலமா சுத்தமாயிடுச்சு. அது சரிம்மா. சாப்பிடுறது நீங்க இல்ல. சாப்பிடுறதே ருசி பண்றது தானே. ஆஹ் இப்ப லேகி டேஸ்டா வந்து சாப்பிடுறது. லேகியம் குடிப்பீங்க. லேகியம் இனிப்பு தான், லேகி கசப்பு, அது ம், சுவைதான். லேகியம் உப்பு, அது ஆஹ் சுவைதான். சுவை இல்லாத சுவைய மருந்து சாப்பிட்டாலும் கசப்பு தானே, அது சுவைதான். ஆமா. ம், ம், நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்கன்னா மட்டும்தான் இது செய்ய ஆஹ் முடியும். புரியுதா? ஆஹ் நோய் ஆஹ் இந்த நோயை நல்லாக்கிறது ஒண்ணு. இது நோயே இல்லைன்னு சொல்லிட்டேன். உங்க வீடியோ முதல்ல ஆஹ் நீங்க பார்த்துட்டு சரிங்க. வாய்ஸ் ரெக்கார்டு போட்டாச்சு. அது போட்டாச்சு, நீங்க ஆஹ் நல்லாயிருன்னு சொல்லியாச்சு. சொல்லியாச்சு நோயே இல்லைன்னுட்டீங்க. அப்புறம் ஆஹ் என்ன, இந்த மாதிரி எவனும் சொல்ல ம், முடியாது. இப்போ சரி. ஜாயிண்ட் பெயின் சொல்லிட்டு பின்னாண்ட L4 L5 L6 ரொம்ப கொடூர நோய். ஆஹ் அது முதுகந்தண்டு இருக்கு இல்லையா, முதுகந்தண்டுல கடைசி கீழே கை வச்சு எலும்பு கீழே கை கொண்டு போனா எலும்பு வரும். 3 எலும்பு அந்த இடத்துல. மொத்தம் ஆஹ் 33 எலும்பு இருக்கும். வட்ட வட்டமா வட்ட வட்டமா வட்ட வட்டம் 33 எலும்பு இருக்கும். கீழே வால் ஆஹ் வரும். கை வச்சு பாருங்க அந்த ம், இடத்துல. அந்த கடைசி ம், எலும்பு முதுகுத்தண்டு கீழே பாத்தீங்கன்னா அந்த எலும்பு அது இடுப்பு கிட்ட இருக்கும். அந்த எலும்பு ஆஹ் 3 எலும்பு கப்புன்னு லாக் ஆயிடுச்சு. ஆஹ் நீங்களாவது கொஞ்சம் குமிஞ்சிட்டு நடக்கிறீங்க, அவங்க அதுவும் பண்ண ஆஹ் முடியாது. ஆஹ் ஆஹ் 15 நாள்ல 50% ரெடி ஆயிடுச்சு. 15 நாள்ல ம், ஆஹ் இப்ப 50% ரெடி ஆயிடுச்சு. உடனே எனக்கு கடவுளுங்கிறாங்க. நான் கடவுளும் கிடையாது, கத்திரிக்காயும் கிடையாது, நான் கடவுளே இல்லைன்ட்டு ம், நான் கடவுள் நம்பாதவன் ம், அப்படின்ட்டு நான். புரியுதா? ம், ஏன்னா ம், உங்க உடம்புல இருக்கிற அந்த கழிவை நான் சொன்னேன், உங்க உடம்புல இருக்கிற கழிவை வெளியெடுத்தேன், வேற ஒண்ணுமே இல்ல. ம், அப்ப நீங்க டாக்டரா மாறிக்குங்க. நான் டாக்டரா மாறுறேன்ட்டாங்க. அவங்க டாக்டரா மாறினா தான் ம், இது குணமாகும். நோய் நல்லாகிற ஒண்ணும் இல்ல. அப்ப உங்களுக்கு 3 ம், நாள் பயிற்சி இருக்கு. அதுல ம், அந்த 3 நாள் பயிற்சி சொல்லி கொடுக்கறதா, அதுக்கப்புறம் 1 மாசம் பயிற்சி இருக்கு, அதுக்கப்புறம் 1 ஆண்டு பயிற்சி இருக்குது. 3 நாள் என்ன சொல்றேனோ 1 மாசம் விரிவா சொல்லுவேன். 1 மாசம் என்ன சொல்ல, 1 ம், வருஷம் விரிவா சொல்லுவேன். அது தத்துவத்தை ம், புரிஞ்சுட்டு தான் செய்யணும். நோய் நல்லாகிறது 6 மாசம் நல்லா ஆயிரும். சரியா? ஆஹ் அதனால முடிவு எடுத்துட்டு நீங்க என்ன ஆஹ் பண்றீங்கன்னா, இப்ப கூட சேர்ந்துடலாம். இப்ப எங்கிட்ட வந்து ருமாட்டிக் ஒருத்தர் பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்கிட்ட ஆஹ் வந்தவங்க எங்கிட்ட 1,00,000 பேர்த்த குணமாக்கி இருக்கேன். 1,00,000 பேர்த்த குணமாக்கி ஆஹ் இருக்கேன். சரிங்க ஐயா. புற்றுநோயே குணமாக்க முடியும். புற்றுநோய்ங்கிறது அது நோயே ஆஹ் கிடையாது. அதுவும் அது பிளாக். அந்த ம், புற்றுநோயை குணமாக்கிறாங்க. அதுல ஒரு நோய் கிடையாது. சரிங்க ஐயா. ஆமா. இது வந்து நீர் மருத்துவம். என்னுடைய யூடியூப்ல பாத்தீங்கன்னா, நீர் மருத்துவம் ஆஹ் 942ல 10,000 பேர் குணமான 10,000 பேர் கிட்ட குணமாக்கிட்டு இருக்காங்க. குணமானவங்க பட்டியலே அதுல இருக்கு. உங்க வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஐயா. ஆமா. அதனால இதுதான் அந்த இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு நம்பர் சொல்லுவேன். அந்த நம்பர்ல ம், தொலைபேசி பண்ணி அனுப்பிச்சு வச்சிருவாங்க. புரியுதா? சரி. 2ஆம் பதிப்பு எங்க கிட்ட இருக்கு ஐயா. புக்கு பையன் வாங்கியிருக்கான். ஆ 2ஆம் பதிப்பு உங்க புக்கு எங்க கிட்ட இருக்கு. வெரி அது குட். இருக்கா வேற வாங்கணுமா? இல்ல 5வது பதிப்பு வாங்கணும். 5வது பதிப்பு 5வது. 5வது பதிப்பு. ஏன்னா சரி. 2வது பதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 120 பக்கம் தான் இருக்கும். 5வது போய் 220 பக்கம். என்கிட்ட எல்லா பதிப்பும் என்கிட்ட இருக்கு. புரியுதா? சரிங்க 1ஆம் பதிப்பு, ஐயா. 1ஆம் பதிப்பு, 2ஆம் பதிப்பு, 3ஆம் பதிப்பு, 4ஆம் பதிப்பு. ஏன்னா நான் ஐ- வெங்கடேசனுக்கு நான் ஒருத்தன் தான் மாணவர். ஆஹா. இந்த ஆசிரியருடைய மாணவர் நான் தான், இனியன் தான். ம், ம். நான் ஆகாரம் சாப்பிட்டு 25 வருஷம் ஆச்சு. என்னது? 25 வருஷம் ஆகுது. ருசியை விட்டு 25 வருஷம் ஆச்சு. ருசியை விட்டு 25 வருஷம் ஆச்சு. சரிங்க ஐயா. ம். வெளிக்கு போய் பல ஆண்டாச்சு. வெளிக்கு போய் அது பரவாயில்லைங்க ஐயா. ஒன்றும் ஆகாதுங்களா? அந்த மந்திரம் தான் நான் கத்துட்டு வந்திருக்கிறேன். அதனாலதான் இது ஓ, ஒண்ணுமே இல்லை. அந்த மந்திரத்தை கத்துட்டு வந்திருக்கோம்ல. அப்படிங்களா? நான் இது எதுக்கு கண்டுபிடிச்சேன்னு கேட்டீங்கன்னா, விண்வெளிக்கு போறது கண்டுபிடிச்சேன். நாங்க இந்த பூமியில வாழ்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது. விண்வெளியில போய் எப்படி வாழ்றதுங்கிறதுக்காக இதை கண்டுபிடிச்சது. ப-
ஆஹா. அந்த சரிங்க. அந்த விண்வெளி அப்ப என் பொண்ணு விண்வெளி தான் படிச்சிட்டு இருக்கு. விண்வெளி ஆராய்ச்சியாளர் என் பொண்ணு. ஆஹா. சரிங்க. லண்டன்ல படிச்சிட்டு இருக்காங்க. லண்டன்ல ஆஹா. லண்டன்ல வந்து நான் இதை சொல்லி தர போறோம். இந்த லண்டன்ல ஆ. வந்து இந்த 2 3 வருஷத்துல இந்த ஆ. உணவு இல்லாமல் எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லி தர போறோம். வேற ஒண்ணும் கிடையாது. அந்த ஆஹா. அதிகமாய் இருக்கிறத கட்டுப்படுத்துறோம். நமக்கு வந்து இறப்பை வந்து இயற்கையில தேவையில்லை. ம். இறப்பையும் தேவையில்லை, சுவையும் தேவையில்லை. ம். ம். அப்ப அதை வந்து தேவையில்லைங்கிறதுக்காக அது கொலை செய்ய முடியாது, அறுக்க முடியாது. அதை வந்து அமைதிப்படுத்திடணும். என்ன பண்ணிடணும்? அமைதிப்படுத்தணும். அது உபரியா ம். இருக்குது. பசி தேவையில்லாம். பசிங்கிறது உபரி. அது ம். பசிங்கிறது உயிர் பொருள் கிடையாது. ருசிங்கிறது உயிர் பொருள். நான் ரெக்கார்ட் பண்றேன், எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி திருப்பி உங்களுக்கு அனுப்ப ம். போறேன். சரிங்க ஐயா. இது அறிமுக வகுப்பு தான். இதுக்கே 1000 ரூபாய் கட்டிட்டு தான் வரணும். இருந்தாலும் உங்களுக்கு 1000 ரூபாய் இல்லாம யாரும் வர முடியாது. 1000 ரூபாய் கட்ட சொன்னேன். ம். அவர் 1000 ரூபாய் கட்டலன்னு நினைக்கிறேன். சரிங்க ஐயா, கட்ட சொல்லுங்க. பையன் வேலைக்கு போயிருக்கான் ஐயா, வந்தது நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஐயா கிளாஸுக்கு, இதுல ஆமா. அதுல பயிற்சியில. வந்து அது அவர் என்னை சொல்லிட்டேன். அந்த கட்டணத்தை அனுப்பிச்சு வைக்கிறேன். அந்த கட்டணத்தை ஆ, 3 நாள் சரிங்க ஐயா. முதல்ல 3 நாள் தான் கொடுப்பேன். புரியுதா? ஆ. ம். ஆ. அதுலயே அந்த சரிங்க. 3 நாள் தான் கொடுக்க போறேன். அப்படி கட்டுறதா இருந்தா கூகுள் கூகுள் பேல அனுப்பலாம்னு கேக்குறாங்க பையன். ஆமா அனுப்பலாம். நீங்க வந்து அந்த 3 நாள் பயிற்சி கட்டணம் 15,000 வச்சிருக்கேன். அது ஒரு ஆ. 1000, இதுக்கு ஒரு 15,000, 16,000 அனுப்பிட்டு ம். நாளைக்கே தொடங்கிடலாம். உங்களுக்கு 4வது நாள்லயே உங்களுக்கு முன்னேற்றம் வந்துடும். அது முன்னேற்றம்னா ஆ. 3 நாள் வந்து ஒவ்வொரு பர்சன்டா ஏறிட்டே போகும். 1 விழுக்காடு, 2 ஆ. விழுக்காடு, 3 விழுக்காடு, 4 ம். ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் போயிட்டே இருக்கும். சரிங்க. நான் சொல்றது வந்து கரெக்டா அது செஞ்சு அரைங்குறை முழுசா செய்ய தேவையில்லை. அரைங்குறையுமா செஞ்சா ஆ. போதும். என்னது? அரை குறையுமா? நான் ஏன் அரை அரைங்குறைமா குறையுமா சொல்றீங்க? அப்படித்தான் செய்ய முடியும் ஆரம்பத்துல. ஆஹா. நீங்க சரிங்க. எனக்கு வந்து சைக்கிள் ஓட்டுவேன், கை விட்டுட்டு ஓட்டுவேன். ம். நீங்க அப்படி கை விட்டு ஓட்ட முடியுமா? ஓட முடியாது இல்லையா? ஆஹா. நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. எனக்கு நல்ல சைக்கிள் ஓட்ட தெரியும். புரியுதுங்க ஐயா. நான் ஆ. வந்து கை விட்டுட்டு ஓட்டிட்டு போவேன். உடனே குழந்தைக்கு சொல்லி கொடுப்பேன். ஏய், ஓஹோ. ம். நான் கை விட்டு ஓட்டிட்டு போவேன். நீ வந்து விழுந்து விழுந்து ஓட்டி பழகும்னு நான் சொல்லுவேன். என்னது? விழுந்து விழுந்து தான் ஓட்டி பழகணும். ம். இது வந்து செய்முறைமா? இது செய்முறை முழுசா செய்ய முடியாது. ஆ. எடுத்தனே சொல்லி தரவும் மாட்டேன். எடுத்தோன்னே சொல்லி தர மாட்டீங்க. 12 வருஷம் கழிச்சு தான் சொல்லி தருவேன் எல்லாத்தையும். இப்ப வந்து தப்பிக்கிற வழி சொல்லி தருவேன். இப்ப என்னது? ஆஹா. தப்பிக்கிறதுக்கு. இப்ப தப்பிக்கிற சொல்லி தருவேன். அப்ப எப்பவுமே சாகாம இருக்கு. அப்புறம் தான் சாகாம இருக்கிற வழி சொல்லி தருவேன். ஆஹா. இப்ப தப்பிக்கிற வழி, அப்புறம் சாகாம ம். இருக்கிற வழி அப்படி சொல்லி தருவேன். இது வந்து இது ம். 7ஆம் அறிவு சித்தர்கள். இது வந்து ஜெர்மனி ஆ. டாக்டர் எழுதிய ஜெர்மனி டாக்டருடைய தத்துவத்தை உள்ள கொண்டு இது ஜெர்மனி டாக்டர் பாருங்க. இவரதான் ஜெர்மன் டாக்டர். இந்த ஜெர்மனி டாக்டர் சொன்னது தான் வெங்கடேசன் கண்டுபிடிச்சு எழுதினாரு. இப்ப நமக்கு வந்து ஜெர்மனி தான் முக்கியம். ஜெர்மன் நாடு தான் முக்கியம். ஜெர்மன் நாட்டுல இருக்கிற அந்த அறிவு தான் நம்ம முக்கியம். தமிழ்ல வந்து 5 விழுக்காடு எடுத்துக்கிட்டோம். ஜெர்மன்ல 95 விழுக்காடு எடுத்துட்டோம். அப்ப அந்த ஜெர்மன் டாக்டர் என்ன சொல்றாரோ அதை தமிழ் சித்தர்கள் என்ன சொன்னாங்க. அப்ப ஜெர்மன் டாக்டர் சொல்றதும் தமிழ் சித்தர்கள் சொல்றது ஒண்ணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு தன்னுடைய நோயை குணமாக்கினார். இப்ப உங்க மூட்டு வலி யாருக்கு? இந்த புத்தகம் எழுதினவருக்கு வந்து 12 நோய் இருந்தது. இந்த புத்தகம் எழுதுறதுக்கு எத்தனை நோய் இருந்தது? 12 நோய். 12. ஆ. உங்களுக்கு ஒரு நோய் தான் இருக்கு. என்னுடைய ஆசிரியருக்கு 12 நோய். ம். 12 நோயுமே வந்து 100 கிலோ எடை, 95 கிலோ எடை இருந்தது. கடைசியில அந்த ஜெர்மன் டாக்டர் சொன்னதையும் திருவள்ளுவர் 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னதையும் ரெண்டையும் இணைச்சு 2000 ஆண்டுக்கு அப்புறம் சொந்தமா தன்னுடைய நோயை குணமாக்கி அறிவியல் நிரூபிச்சாரு. மெடிக்கலா ப்ரூவ் பண்ணார். மெடிக்கலா பண்ணாரு. டாக்டர்களே செக் பண்ணாங்க. எம்பிபிஎஸ் டாக்டர் பூரா செக் பண்ணாங்க. இங்க மன்னார்குடியில, தஞ்சாவூர். எங்க உங்க சொந்த ஊர் எதுங்க? தஞ்சாவூரா? திருவள்ளூர் சார். எங்களுக்கு திருவள்ளூர், சென்னை அடுத்து திருவள்ளூர். திருவேற்காடு பக்கம் போயிரு. திருவேற்காடு தாண்டி போகுது. ஆமா. கடலவா அவங்க போகுது. வீரராக பெருமாள் கோயில் பாருங்க, திருத்தலம் வீரராக பெருமாள் கோயில். அந்த ஊரு நாங்க. நான் வந்து வந்திருந்தேன். பூந்தமல்லியில போகணும். பூந்தமல்லி ஹைரோடு பிடிச்சி கடைசியில அங்க போகுது. கடைசியில போய் சேருது இல்லையா? பூந்தமல்லி இருந்து 1/2 மணி நேரம் எங்க ஊருக்கு வர, திருவள்ளூருக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அவ்வளவுதான் ஆகும். அந்த பூந்தமல்லியில கடைசியில ஒரு கிராமம், ஒரு என்னமோ ஒரு கிராமம். அது அந்த திருவேற்காட்டுக்கு அந்த கிராமம் திருமழிசை. அங்க வந்து ஒரு 90 வயசு இருக்கிற ஒரு சீனியர் வக்கீல். அவருக்கு வந்து சிறுநீரகம் அவுட் ஆயிடுது. ஒரு நாளைக்கு ஒரு சிறுநீர் அவுட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவுட் ஆகிறதுக்கு கிட்ட ஒரு நாளைக்கு 40 தடவை சிறுநீர் போகும். ஒரு நாளைக்கு ஒண்ணுக்கு போயிட்டே இருக்கும். 2 நாள்ல கண்ட்ரோல் பண்ணேன்.
24 மணி நேரம் கண்ட்ரோல் பண்ண 24 கண்ட்ரோல் பண்ணி 48 மணி நேரத்துல வந்து 2 தடவை சிறுநீர் போற மாதிரி பண்ணணும். ஒரு நாளைக்கு 48 தடவை சிறுநீர் போறவரை 6 மணி நேரத்துல 6 தடவை குறைச்சி 22 மணி நேரத்துல 3 தடவை ஒண்ணுக்கு போற மாதிரி கண்ட்ரோல் பண்ண. அவரு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டார். கோடி கணக்கில் பணம் இருக்கு, பல கோடி பணம் வச்சிருக்காரு. ஆனா ஆரோக்கியம் வந்து எங்கேயுமே இல்லை. உங்களை மாதிரி தான் ஆரோக்கியம், பணம் இருக்குது சார், ஆனா ஆரோக்கியம் கிடைக்கலையே. அவருக்கு அவர் அந்த வயசை கருதி பணம் வாங்க வந்துட்டேன். அந்த வயசை கருதி பணமெல்லாம் ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் இந்த மாதிரி கொடுத்து உனக்கு நோய் நல்லா ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ரெக்கார்ட் பண்ணி அந்த திருமலைசையை சேர்ந்த கடைசி கிராமம், அவருக்கு பூமி விட்டு 10-20 ஏக்கர் பெரிய பெரிய பிளான்ட் எல்லாம் அங்கதான் உற்பத்தி ஆகுது. ஒரு பிளான்ட்டே வந்து ஒரு ஏக்கரே 100 கோடிக்கு போகுது. அந்த மாதிரி 10 ஏக்கரா வச்சிருக்காரு. புள்ள வந்து எம்பிபிஎஸ் டாக்டர், பேத்தி எம்பிபிஎஸ் டாக்டர், குடும்பமே எம்பிபிஎஸ் டாக்டர், சீனியர் லாயர். ஆனால் ஆரோக்கியம் இல்லை. சிறுநீர் அவங்கள இயற்கை வைத்தியம் பண்றவங்க தான், இயற்கை மருந்து தயாரிக்கிறவங்க. ஆனால் அந்த மருந்தை சாப்பிட்டு தன்னோயை குணமாக்க முடியல. அவங்க பெரிய மருந்து கம்பெனி வச்சிருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் கேட்டேன், எனக்கு இவ்வளவு மருந்து வச்சுட்டு ஏங்க நோயை குணமாக்க முடியும்னு கேட்டேன். அதுதாங்க தெரியல அப்படிங்க. அது அவங்க பெரிய மருந்து கம்பெனியே வச்சிருக்காங்க. யாரு பக்கத்துல இருக்கா, அவங்க பேச சொல்லுங்க. உங்க பையனா? பையன் இப்பதான் வேலைக்கு கிளம்பிட்டாங்க ஐயா. இத சொல்லி முடிக்கிறேன். அவரு இயற்கை மருந்து தயாரிக்கிறாங்க. அந்த இயற்கை மருந்து தயாரிக்கிற கம்பெனி வேலை காட்டினாங்க. சரி, அந்த இயற்கை மருந்து நமக்கு வேலைக்கு ஆகுமான்னு பார்த்தேன். நான் அந்த இயற்கை மருந்து எடுத்து இவருக்கு கொடுக்கல, 90 வயசு கிழவனுக்கு கொடுக்கலான்னு முயற்சி பண்ணி என்ன மருந்து தயாரிக்கன்னு கேட்டா, போய் பார்த்தா அருமையான மருந்து தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த மருந்து எடுத்து நான் சாப்பிட்டு பார்த்தேன், அற்புதமா இருக்கு. ஆமா, இதை சாப்பிட்டாவே குணமாகுமே அப்படின்னு. அது எப்படி சாப்பிடுறது எங்களுக்கு தெரிய, தயாரிக்கிறவனுக்கே எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியலைங்க. தலையில அடிச்சுட்டேன். டேய், கையில வெண்ணெய் வச்சுட்டு அந்த மூலிகை வந்து அற்புதமான மூலிகை, பெருங்குடலை சுத்தம் செய்யற மூலிகை. சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப அற்புதமா பண்ணி இருக்கிறீங்க. எவ்வளவு ஒரு பாட்டில் 1500 ரூபாய். நாங்க ஒரு பாட்டில் 1500 ரூபாயா? உற்பத்தி செலவு 100 ரூபாய். உற்பத்தி செலவு 100 ரூபாய், விக்கிறது 1500 ரூபாய். எவ்வளவு? 1500 ரூபாய். ஐயா, டாக்டருங்க மருந்து மாத்திரை நம்மளுக்கு தான் எழுதி தருவாங்க. அவங்க சாப்பிட மாட்டாங்களாம். அவங்க வந்து கண்ட்ரோலா இருப்பாங்களாம். அவங்க சாப்பிட மாட்டாங்களாம். நமக்கு தான் எழுதி தருவாங்க, பேஷண்ட்டுக்கு தான். ஏன்னா நீங்க வியாபாரி, நீங்க என்ன தெரியுமா, வணிகர். நீங்க வந்துகிட்டே இருக்கணும், வருஷத்துக்கு 1 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணிட்டே இருக்கணும். நீங்க மருந்து வியாபாரிகள். அவங்க யாரும் மருந்து வியாபாரிகள். அந்த உண்மை நான் எப்பயோ புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. மருந்தால குணப்படுத்த முடியாது இந்த வியாதியை நான் எப்பயோ புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. எந்த மருந்தாலும் குணப்படுத்த முடியாது இத. இப்ப உங்களுக்கு வந்து பேச்சு நல்லா இருக்குது. இப்ப 2 நாள்லயே என்ன ஒரு மாற்றம் பண்ணிருக்கீங்க, ஏதோ பண்ணிருக்கீங்க பார்த்தேன் நானு. இல்லங்க ஐயா, நீர் விரதம் உங்க பழைய வீடியோ பார்த்துட்டு ஒரு இன்னையோட 7 நாள் ஆகுது ஐயா. வெற்றிகரமா இன்னைக்கு லெமன் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். மதியம் பொரியல் தின்னாலும் பொரியல் செஞ்சு வச்சிருக்கோம், கோசம் கேரட்டும் போட்டு. நைட்டுக்கும் அதேதான், பொரியல் தான். இன்னையோட 7 நாள் ஆகுது. நிறைய சளிகள் வாய் வழியாவும் மூக்கொழி அரெஸ்ட் ஆயிடுச்சு. அது ஒரு வாரம் வந்துட்டு இருந்தா ஐயா. இப்போ வந்துட்டே இருக்கு சளி. இந்த வலி நான் சொன்ன பாருங்க, இடது பக்கம் வலி இருக்குன்னு சொன்ன பாருங்க, அது இல்ல, வலி குறைஞ்சிருச்சு. நடக்கிறப்போ இன்னைக்கு பையன் வெயிட்டிங் மிஷின் போட சொன்னான் காலையில. ஐயாவுக்கு அனுப்பணும்மா, வெயிட் எவ்வளவுன்னு பாக்கணும், அனுப்ப நிக்க சொன்னான். 40.9 இருக்கிற. நான் 47 உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த இது வெயிட்ட. இப்ப இனிமேதான் பாக்கணும் ஐயா. டெய்லி அதே உணவுதான். வீட்டுல வந்து நான் காய்கறி மட்டும் கட் பண்ணி கொடுப்பேன், அம்மா சமைப்பாங்க. வேற எந்த வேலையும் நின்று செய்ய முடியல என்னால. காய்கறி கட் பண்ணி பூஜை ரூம்ல போய் விளக்கேத்துவேன். என்ன படிச்சிருக்கீங்க? என்ன 10th படிச்சீங்களா? ஆமா, 10th தான் ஐயா. கணவர் என்ன பண்றாரு? கணவர் அவருக்கு கார் டிரைவரா இருந்தாரு ஐயா. இறந்துட்டாருன்னு சொல்லி 8 மாசத்துக்கு முன்னாடி தவறிட்டாரு. தஞ்சாவூருக்கு போயிட்டு வந்து வருமா. இது அம்மா வீடு வந்து எங்க ஊர் அடுத்தது கிராமம் பேரம்பாக்கம், திருவள்ளூருக்கு அடுத்தது. இது மாமியார் வீடு எனக்கு திருவள்ளூர். விவசாய குடும்பமா? விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க? இல்ல வேலைக்கு போயிட்டு தான் வந்து டிரைவரா இருந்தாரு. ரிட்டையர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க தஞ்சாவூருக்கு போயிட்டு ஒரு 3 மாசம் அங்க இருந்தோம். வந்து 1 மாசம் தான். எங்க அக்டோபர் 28 வந்தோம். நவம்பர் ஃபுல்லா இருந்தாரு. டிசம்பர் 16ஆம் தேதி தவறிட்டாரு. ஜுரம்னு சொல்லிட்டு தான் 2 நாள் படுத்தாரு. நல்லா சுத்திட்டே இருந்து என்ன கவனிக்கிறது தான் அவருடைய வேலையே. அவர் தன்னை கவனிக்காம என்னையும் குடும்பத்தையும் கவனிச்சுட்டே இருந்து ஜுரம்னு 2 நாள் பட்டாரு ஐயா. ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. சளி நிறைய இருக்கு, இம்மிடியா ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும்னு நாங்க மறுநாள் தூக்கிட்டு வந்து போட்டுட்டாங்க வீட்டுல.
அதாவது சளி, அதுல வந்து அதான். மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதேதாம்மா, அந்த சளி தாம விட்டுருக்கு, அதை எடுத்துட்டு சிறப்பு. அதான் அது நிறைய படிஞ்சிருக்கு. அவர் ஸ்மோக் பண்ணுவாரு, சொல்லியும் கேட்கல. ம் எதை சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அவர் ம் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவார். நம்ம சொன்னா நான் ஏதோ உட்காந்துட்டு இவர்கிட்ட வேலை வாங்குறேன்னு நினைப்பாரு. நான் நடந்த ம் அப்ப சொன்னா ஓரளவு அது கேட்டுட்டு இருந்தேன். நம்ம உட்காந்துட்டு இப்ப சொல்றது அவர் கொஞ்சம் இவன் என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி ஒரு இதுல இருப்பாரு. ஆ, அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா என்ன நல்லா கவனிப்பாரு. அது எந்த ம். குறையும் கிடையாது. இறங்கறதுக்கு முன்னாடி அது தஞ்சாவூர்லயும் வாய் வழியா வாமிட்டும் மோஷனும் வந்துட்டே இருக்கும் ஐயா. ம். ஷவர் அடிச்சு நல்லா கிளீன் பண்ணிட்டு என்னுடைய துணிகள்லாம் அவர் தான் அங்க வாஷ் பண்ணி கொடுப்பாரு. அவ்வளவு பெரிய நல்லா பாத்துக்கிட்டாரு என்ன. பெரிய தியாகி. அந்த மாதிரி கணவன் கிடைக்கிறது கிடைக்கவே கிடைக்காது. ம். சரி. அம்மாவுக்கு என்ன வயசு? உங்க அம்மாவுக்கு என்ன வயசு? அம்மாவுக்கு 74 ஐயா. ம். சரி. ஆ, அது ஒன்றும் சரியாயிரும், உங்களுக்கு சரியாயிரும். 100 நாள்ல சரியாயிரும். மாதிரி 80 நாள் நான் குறைச்சிடுறேன், சரியா? நீங்க அழுகிறனால 80 நாள்ல குறைச்சிடுறேன். 180 நாள்ல நல்லாகும்னு சொன்னேன். நீங்க அழுகிறனால ஒரு 80 நாள்ல குறைச்சிடலாம், சரியா? அப்ப 100 நாள்ல நல்லாயிரும். 100 நாள்ல நல்லாயிரும். அதுக்கான வேலையை நீங்க தொடங்கிட்டீங்க. நீங்க என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு வேலை செஞ்சிருக்குது. முதல்ல அந்த வெங்கடேசனுக்கு தான் இந்த நன்றி. என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசன், அவரு தான் இதை கண்டுபிடிச்சாரு. இந்த உலகத்துக்கு பரவிட்டு இருக்குது. நீங்க அந்த பையனை பேச சொல்லுங்க. நீங்க நீங்க வந்து இன்னைக்கே சேர்ந்துருங்க. சரிங்க ஐயா. இப்ப நீங்க ம். உங்களுக்கு சேர்ந்த மாதிரியே நான் வச்சுக்கிறேன். ஆஹ் சரிங்க ஐயா. அந்த அந்த 3 நாள் பயிற்சிக்கு அந்த கட்டணம் வந்து ம். 15 + 1000 சரிங்க ஐயா. 16 ரூபாய் கட்டிவிட சொல்லுங்க. உங்களுக்கு 4வது நாளே சரிங்க இப்ப ஐயா. 4வது நாளே 10% நல்லாயிரும். அப்புறம் அப்படி இப்படி எப்படி நல்லது பண்ணிக்கலாம், சரியா? ம். சரிங்க ஐயா. அந்த ஆ- வெளியே வேலைக்கு போயிருக்கேன் ஐயா. நைட்டு வந்து அனுப்பிட்டாங்களா எனக்கு அனுப்ப தெரியாது. அவங்க ஒன்றும் அவசரம் இல்லை. அது அனுப்பிட்டு அது ஒன்றும் பெரிய சரிங்க ஐயா. பணம்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்க சரிங்க திடமா ஐயா. அது ஒரு சரிங்க. பணம் ஒரு பிரச்சனையா இல்லை. சரிங்க ஐயா. இது தவறா இது நினைக்காதீங்க. மொத்தமா கட்டினாங்களா இல்ல தவணை முறை 2 முறையா கட்டலாமா? அது ஒரே இதுதான். அது ஒரே இதை கட்ட வேண்டியது. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. பையன் வரட்டுங்க ஐயா. நான் அனுப்ப சொல்றதே சொல்லிடுறேன். வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் ம். வந்து சொல்லும்போது சொன்னேன், இதை 3 நாள் என்ன சொல்லி சரி. தரணும், நீங்களே செஞ்சுட்டீங்கன்னா செலவு இல்லை. சரிங்க ஐயா. நான் 3 நாள் சொல்லி தருவேன், அதிகபட்சம் 4 நாள் சொல்லி தருவேன். அதை அப்படியே கடைப்பிடிச்சுன்னா அதுல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். வசதி இருந்தா வசதி இருந்தா 1 மாசம் கட்டணம் கட்டுங்க. வசதி இல்லைன்னா 3 நாள் கட்டணமே போதும். ஏன்னா அதுதான் உண்மை. சரிங்க அதை ஐயா. செஞ்சுட்டே வந்தீங்கன்னா எல்லா நோயும் நல்லாயிரும். அது சரிங்க ஐயா. அது உங்களுடைய புரிதலை பொறுத்துதான். புரிதல் இல்லைன்னா 1 மாசமா சேர்ந்துடணும். சரிங்க. இது புரிஞ்சுக்கிறதா இருக்குது. நோய் நல்லாயிரும். புரிஞ்சுட்டு தான் செய்யணும். புரியாம வந்து எனக்கு கை கால் அடிக்கணும், கை கால் அடிக்க முடியாது. இந்த இந்த புத்தகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே 1 வருஷம் ஆகும். நோய் வந்து 180 நாள், 100 நாள்ல நல்லாயிரும். அது சந்தேகம் கிடையாது. 100 நாள்ல நோய் நல்லாயிரும். உங்களுக்கு வேற ஒண்ணுமே இல்ல. அதிகப்படியான சளியும் விஷம் இருக்கு. அது இப்ப வந்து நீங்க இப்ப என்னுடைய வீடியோ, என்னுடைய காணொலி பார்த்துட்டீங்க, அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அது போய் உங்களை வந்து சாக விடாது. என்னது? உயிரை தக்க வச்சிடலாம். எதை தக்க வச்சிடலாம்? உயிரை. ஆமா, முதல்ல உயிரை காப்பாற்றணும். முதல்ல எதை காப்பாற்றணும்? உயிரை தக்க வைக்கணும். மற்றதெல்லாம் அப்புறம் தான். உயிரை தக்க வச்சதுக்கு அப்புறம் நம்ம உயிர் வந்து உடம்பு நல்லா இருக்கும். உடம்பு வந்து வஜரமா மாறணும். அதாவது இப்ப எந்திரிச்சு நின்னீங்கன்னா ஒரு கல்லை உடைக்கிற மாதிரி கொண்டு வந்துடலாம். ஒரு கல்லை செங்கல் டக்குன்னு உடைச்சோம்னா உடையணும். அந்த கல்லை உடைக்கிறோம் பாருங்க. யாரு? புரூஸ்லின்னு யாரு? இந்த கராத்தே இருக்கான் பாருங்க. உடம்பு பார்த்தா பார்த்துட்டு எப்படி நரம்பு மாதிரி இருப்பாங்க. நம்ம மாதிரி பொதன்னு இருக்க மாட்டாங்க. நரம்பு மாதிரி இருப்பாங்க. அடிச்சா செங்கலே உடைப்பாங்க. அதுதான் ஸ்ட்ரென்த். சும்மா பொம்பளை பூசணிக்கா மாதிரி இருக்க கூடாது. எப்படி? பூசணிக்கா மாதிரி இருக்க கூடாது. இப்ப நான் பாத்தீங்கன்னா 80 கிலோ இருந்தேன். இப்ப நான் பார்த்து 60 கிலோ. நான் எந்த செங்கலையும் ஓங்கி கட்டிச்சா உடஞ்சிடும். அந்த டெக்னிக்கலா உடைக்கணும். சும்மாலாம் அடிச்சு உடைய. அதுக்குன்னு கீழே வந்து சப்போர்ட் கொடுத்து உடைக்கணும். சும்மா வந்து நேரடி அடிச்சு உடையாது. கீழே இடைவெளி இருக்கணும். ஆமா, அப்பதான் உடை. சும்மா செங்கலை வெறிச்சு குத்தினால உடையாது. அதுக்கும் அறிவு வேணும். சும்மாவே பாறை உடைக்கலாம் முடியாது. ஆக ஒன்னும் பயப்பட தேவையில்லை. நல்லாயிரும். நீங்க செஞ்சிருக்கிற பயிற்சியை செய்யுங்க. புரியுதா? இது செஞ்சுட்டு வாங்க. சாயங்காலம் என்ன பண்ணுங்க, ஒரு சப்பாத்தி எடுத்து உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள், உங்களுக்கு என்ன காய்கறி, எந்த காய்கறி வேணா இருக்கலாம். என்ன காய்கறி மலிவா கிடைக்கும். எதுவுமே கிடையாது. 6 மணிக்குள்ள சாப்பிடணும். சரிங்க. உங்களுக்கு எந்த காய்கறி கிடைக்குதோ, எந்த கீரை கிடைக்குதோ, எது வேணாலும் வச்சுக்கலாம். உப்பு காரம் போட்டுக்கலாம். உப்பு காரம் குறைவா போட்டுங்க. எண்ணெய் போட்டுக்கலாம். என்னது? எண்ணெய் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமா தான் போட்டுக்கிறது. உப்பு கொஞ்சமா போட்டுக்கங்க. காரம் கொஞ்சம். எண்ணெய் நிறைய ஊத்திக்கலாம்.
விளக்கெண்ணெயும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த எண்ணெய் வேணும், நெய் போட்டுக்கலாம், நெய் போட்டுக்குங்க, ம், கடலெண்ணெய் போட்டுக்குங்க, ம், பாமாயில் ம், போட்டுக்கலாம், தேங்காய் எண்ணெய் ம், போட்டுக்கலாம், விளக்கெண்ணெய் ம், போட்டுக்கலாம், விளக்கெண்ணெய் பாமாயும் போட்டுக்கலாம். ம். விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் வந்து எப்பவுமே சேர்த்திக்கணும். எது சேர்த்தனா விளக்கெண்ணெய் ஒரு சரிங்க ஸ்பூன் ஐயா. சேர்த்திடணும். சுத்தமா கிடைக்காதுங்க ஐயா இங்க விளக்கெண்ணெய் நம்பி சாப்பிட முடியாது. நல்லெண்ணெய் வாங்கிக்கிங்க, செக்கெண்ணெய் அரைச்சு தராங்க அங்க பரவாயில்ல, வில்லேஜ்ல. அது வாங்கிக்கோங்க. ஆ, நல்லெண்ணெய் இல்லைன்னா சரிங்க. அரசாங்கம் விக்குது பாமாயில், அதை வாங்கிக்கோங்க. அரசாங்கம் விக்குது பாருங்க, ம். ரேஷன் கடையில அந்த பாமாயில் அது பயன்படுத்தலாம். வாங்கலாமா, சாப்பிடலாமா அத நான் தான் பாமாயில? சாப்பிட ஆமா, நான் தான் சாப்பிட சொல்றேன் இல்லையா, சாப்பிடலாம். அது ஆ, தற்காலிகம், எல்லாம் தற்காலிகம் தான். ஆஹா. நல்லெண்ணெய் குணமாகறது உடம்பு நாம வந்து இந்த வெளிக்கு போறதுக்காக சொல்லக்கூடிய சீரகத்தை. ஆ, சரி சரி. எனக்கு பாமாயிலு நம்பிக்கை இல்லை, தேங்காய் நம்பிக்கை இல்லை, நெய் நம்பிக்கை இல்லை, தேங்காய் விளக்க நம்பிக்கை இல்லை. எனக்கு வெளிக்கு போகணும். என்னது, வெளிக்கு போகணும். இப்ப உயிரை தக்க வைக்கணும். இப்ப எனக்கு நோக்கம் வந்து உயிரை எப்படியாவது தக்க வைக்கணும். உயிரை தக்க வைக்கணும். இப்ப இருக்கிறத வச்சு காப்பாத்தணும். இதுக்காக வந்து அமெரிக்கால போய் நெய் வாங்க முடியாது, அமெரிக்கா கன்னியாகுமரியில போய் கேரளால போய் சுத்தமான எண்ணெய் வாங்க முடியாது. எனக்கு இருக்கிற இடத்துல காப்பாத்தணும். இருக்கிற இடத்துல காப்பாத்தணும். கையில என்ன கிடைக்குது அதை வச்சு காப்பாத்தணும். சரிங்க. அப்ப இருக்கிறத வச்சு நம்ம தப்பிச்சாகணும். இதுக்காக வந்து செக்கு வந்து எங்க ஊர்ல தான் ஆடிட்டு இருக்கு, அந்த வந்து வாங்க முடியாது. அதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இருக்கிறதுனால பயன்படுத்தலாம்னு சொல்றேன். உங்களுக்கு என்ன கிடைக்குதோ பயன்படுத்துங்க. சரிங்க. முருங்கைக்கீரை இரவு பயன்படுத்தலாம். இன்னைக்கு எல்லா கீரையும் சாப்பிடுறேன் ஐயா. நல்லா மோஷன் ஒரு நாள் கரெக்டா வந்துருது. உணவு சேர்க்காமயே, சாப்பாடு எடுக்காமயே, வெறும் கீரை காய்கறிகளே. அதான் பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் வருது அப்படின்னு சொல்லி. அது தினம் போற மாதிரி. அதாவது எப்படின்னா, ஆகார நியமங்களை உங்களுக்கு முழுப்பட்டி போட மாட்டோம். முழுப்பட்டி எப்படி போடுவோம்னா 6 மாசம் கழிச்சு போடுவோம். அப்ப உடம்புல நோயே இருக்கக்கூடாது. நீங்க வந்து சர்ன்னு 15 வயசு மாதிரி ஓடணும். குடுக்குடுன்னு ஓடும் பொழுதுதான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா நீர் பயிற்சி கொடுப்போம். இப்போ நீர் பயிற்சி கொடுக்க மாட்டோம். இப்ப நீர் பயிற்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்போம். உங்களுக்கு எப்ப முழுமையா நோய் நல்லாயிருச்சுங்கும் பொழுதுதான் முழுமையா என்ன பண்ணுவோம்னா முழுமையா என்ன பண்ணுவோம், வயிற்றுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டோம். அதெல்லாம் 6 மாசம் கழிச்சு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கணும். பிளட் யூரின் நார்மலா இருக்கணும், பிளட் நார்மலா இருக்கணும், யூரின் எல்லாம் நார்மல் நார்மல் நார்மல்னு வரணும். அதுக்கப்புறம் தான் நோன்பு. இப்ப நோன்பு வைக்க முடியும். இப்ப நோன்பு அரைகுறை நோன்பு, அரைகுறை பட்டினி, அரைகுறை சாப்பாடு. ஏன்னா நீங்க சைவ பழக்கம், நீங்க நீண்ட நாளா சைவமா அசைவமா? நான் இப்ப சைவம் தான் சாமி. ஒரு 6 வருஷம் ஆகுது ஐயா, விட்டுட்டேன். அப்ப சரி, நல்ல வேலை. நீங்க சைவத்துக்கு மாறுறது தப்பிச்சுக்கலாம். அசைவத்துக்கு மாறிட்டா கடுமையான ஓய்வு இருக்கணும். கடுமையான அசைவத்தில் இருக்கிறவங்க கடுமையான ஓய்வு இருக்கணும். சைவத்தில் இருக்கிற சரிதான், சரி. சைவத்தில் இருக்கிறவங்க கொஞ்ச நாள் ஓய்வு இருந்தா போதுமானது. ஆமா, அதனால நீங்க முடக்குவாதம் காட்டி ஓய்வு எடுத்துதான் வழி முடங்கி போச்சு. அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா? பண்ண முடியல. நான் ஒரு வீடியோ அனுப்புறேன் பாருங்க. வீல் சேர் விட்டு எந்திரிக்க மாட்டான், அவனை எந்திரிக்க வச்சாச்சு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவனும் ஒரு வக்கீல் தான். எங்க எதுக்கு பக்கத்துல கட்டினா அந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை இருக்குல்ல, சென்னையில ரயில் பெட்டி பெரம்பூர். பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா என்னமோ ஆசாத் நகர் நினைக்கிறேன். ஆசாத் நகரு என்னமோ நகர்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரம்பூர் பெரிய டவுனு. அதுல பக்கத்துல ஒரு அவன் பேர் ஆசாத்து. அவன் வந்து இதுல செங்கல்பட்டுல லாயரா, செங்கல்பட்டு ஹைகோர்ட்ல லாயரா இருந்தவன். ஒரு நாள் கோர்ட் முடிச்சுட்டு வெளியே வர்றப்போ படிக்கட்டுல இருந்து அப்படியே சுருண்டு கீழே விழுந்துட்டான். விழுந்தாலும் எந்திரிக்கவே இல்லை. 17 வருஷம் பெட்ல கிடக்குறான். எத்தனை வருஷமா? 17 வருஷம். இப்படி இருக்கிறான். அப்படியே இப்படி இப்படி உங்களுக்கு கால் கொஞ்சம் நீட்ட முடியுது. அவன் இப்படி குழந்தை மாதிரியே படுத்திருக்க. குழந்தை மாதிரி தான் படுக்க முடியும். காலும் மேல இருக்கு, கையும் மேல இருக்கு. குரங்கு மாதிரி தான் இருப்பான். யாராவது இப்படி தள்ளி விடணும். யாராவது இப்படி அரை மணி நேரத்துக்கு வரைக்கும் இப்படி தள்ளி விடணும். இப்படியே 17 வருஷம் இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் பிளட்ல செக் பண்ணி பார்த்தா எய்ட்ஸ் இருக்குதுங்கிறாங்க. ஆனா உடம்பு கெட்டு போனா எய்ட்ஸே கன்வெர்ட் ஆகும். இம்யூனிட்டி, அதாவது ஆமா, அவனுக்கு எய்ட்ஸே கிடையாது. ஆனா பிளட் டெஸ்ட்ல எய்ட்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுது. அது என்ன ஆகி போச்சுன்னா ரத்தம் கெட்டு போய் எய்ட்ஸே கன்வெர்ட் ஆகுது. அவன் சாப்பிட்ற சாதாரண உணவு தான். இட்லி தான் சாப்பிட்றான். இட்லி சாப்பிட்டங்காட்டி எய்ட்ஸ் வந்துருச்சு. அது நீண்ட காலமா சாப்பிட்றதுங்காட்டி உள்ள அந்த விஷம் வந்து அதுவே டிசைன் பண்ணுது. அதுவே என்ன பண்ணுது? இவன் என்ன சொல்றான்? ஆம்பளை கிட்ட பொம்பளை போறதுனாலையும் பொம்பளை ஆம்பளை அப்படி எல்லாம் கிடையாது. விஷம் எதிர்பார்ப்பு இல்லைன்னா எய்ட்ஸ் வரும். எதிர்பார்ப்பு இல்லைன்னா புற்றுநோய் வரும். எதிர்பார்ப்பு இல்லைன்னா மூட்டு வலி வரும். என்னது?
எதிர்பார்ப்பு. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, உங்க உணவை வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு ம், சுவைக்காக சாப்பிட்டு சாப்பிட்டு சுவைக்காக சாப்பிட்டு சாப்பிட்டு வயித்து நப்பி வயித்து நப்பி வயித்து நப்பி வயித்து நப்பி என்ன ம், ஆயிடுச்சுன்னா, ம், ம். அந்த உடம்ப வந்து சரி செய்ய 16 வயசுக்கு மேல 16 வயசுக்கு மேல எல்லாரும் வாழ்க்கையில ஒரு முறையாவது ம், 180 நாள் உடம்ப கழுவணும். குடல கழுவணும். குடல கழுவணும். ம், ம். ம். 180 நாள் கழுவணும். எத்தன நாள் கழுவணும்? 150 நாள். அப்ப அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அப்ப எடை போடணும். எடை போட்டு கடைசியில 180 நாள் என்ன எடை போடணும். அந்த 180 நாள் என்ன எடை வருதோ அதான் உண்மையான எடை. ம். அதனால தான் உங்க வெயிட் பார்க்க சொன்னேன். இப்ப வந்து பார்த்தேன் உங்களுக்கு எல்லா விஷமும் போயிடுது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ம். இனி இது எடை 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 குறையாது. இனி எடை குறையாதுன்னு நினைக்கிறேன். அது ஏத்திருச்சு போயிடுச்சு. இருக்கிறதே 40 கிலோ சரிங்க. தான் இருக்கிறீங்க. 40 தான். ம். இன்னும் முன்ன மீறி போனா உள்ள இருக்க விஷம் இருக்கு. மீறி போனா ஒரு 2 கிலோ விஷம், ஒரு 4 கிலோ விஷம் இருக்கு. அதை ம். எடுத்ததுக்கு அப்புறம் மீண்டும் உடம்பு ம். என்ன உடம்பு கட்டமைக்கும். மறுபடியும் உடம்பு வளர்த்த ஆரம்பிக்கும். ம். ம். மறுபடியும் 50 கிலோக்கு வரைக்கும் போகும். எத்தனை கிலோ வரைக்கும் போகும். 50 கிலோ வரைக்கும். அது இந்த போகும். காய்கறி பொரியல் உணவுலயே போயிடும் ஐயா. அதுவும் நல்லா கிலோ சுத்தமாயி நோய் நல்லானதுக்கு அப்புறம் ஆன பிறகு. அது பிறகு நோயில நல்லானதுக்கு அப்புறம் தான் அது ஊடு கட்ட ஆரம்பிக்கும். பழையபடி ஊடு கட்டாயி பெருசு பண்ணும். ம். ஆஹா. இப்ப சரி. விஷ அப்ப இந்த இப்ப உடம்பு இளக்கி விஷம். வைக்கும். அந்த விஷத்தை வெளியேற வரைக்கும் ம். உடம்பு இளைச்சிரும். இளைச்சதுக்கு அப்புறம் ஆஹா. உடனே உள்ள ஆ. இருக்க டிஎன்ஏ மாறிடும். டிஎன்ஏ மரபணு மாறும். மரபணு. மரபணு தகவல் கொடுத்து அவனை வந்து கொஞ்சம் ம். அழகுபடுத்த சொன்னோம். உடம்பை அழகுபடுத்தும். ம். ம். நான் பாருங்க, நான் 80 கிலோல இருந்து 60 கிலோ இருக்கிறேன். இப்படித்தான் இருக்கிற ம். 25 வருஷமா இருக்கேன். ம். இந்த மாதிரி 60 கிலோ. வேகம், சுறுசுறுப்பு இந்த எனக்கு என்ன தேவையோ, என்ன பொழிவு தேவையோ, நான் என்ன ம். இருக்கணும், எப்படி இருக்கணும் நான் முடிவு பண்றது இல்ல. என்னுடைய மரபணு தான் ம். முடிவு பண்ணுது. ம். நீங்க நினைக்கிறீங்க? என்னையே சொல்றாங்க ஐயா. ஆ? என்னையே சொல்றாங்க. கருப்பா இருந்த முகம்லாம் இப்ப நீ உனக்கு சளி வெளிய வர வர வெள்ளையாயிட்டு வர நேரம் கலர்றான்றாங்க. சளி ஆமா. வெளிய வர வர. ஆமா. சளி ஆ. போக 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 உண்மையான ரத்தம் போகும். குடிக்கும். உண்மையான ஆ. பியூர் பிளட் வரும். ஆ. அப்ப இந்த சரி. கருப்பெல்லாம் போய் அந்த மாநில ஆ. வரும். அந்த ரத்த ஓட்டம் அதிகமாகும். ரத்த ஓட்டம் ஆ. அதிகமாகுது. ரத்த ஓட்டம் அதிகமாயி அந்த உள்ள இருக்கிற ஆசிட்லாம் போகும். உங்க உடம்பு பூரா ஆசிட் அதிகமாயிடுச்சு. ஆசிட் அமிலம் அமிலம். இது வரைக்கும் கருப்பா இருக்கும் ஐயா. கண்ணுல இருந்து இது வரைக்கும் கருப்பா இருக்கும். பயங்கரமா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆ. இப்பெல்லாம் அந்த அளவு இல்லாத கொஞ்ச நேரம் மாறி இருக்கு. முழுமையா மாறிடும். முழுமையா உடம்பெங்கு ம். அப்படியே முழுமையா மாற 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 ரத்தத்தில் இருக்கிற ம். விஷமெல்லாம் போக போக நீங்க என்னவா ம். மாற ஆரோக்கியமா மாறிடலாம். ம். அதான் விஷயம். மறுபடியும் உங்ககிட்ட பேசுறேன். சரிங்களா? நல்லாயிரும். சரிங்க. கவலைப்படாதீங்க. சரிங்க ஐயா. நைட்டு சப்பாத்தி சேர்த்து சொல்றீங்களா? ஒரு ஒரு சப்பாத்தி பொரியலுக்கு. ஆமா. நிறைய ஒரு சப்பாத்தி வச்சு நிறைய பொரியல் வச்சு அப்புறம் பொரியல் அந்த வச்சுட்டா. சாப்பிடும் பொழுது அந்த சப்பாத்தி மேல இந்த பொரியலை அப்படியே பரப்பிக்கணும். ஆ. ஆ. பரப்பிட்டு ஒரு எலுமிச்சை ம். பழத்தை எடுத்து ரெண்டா அறுத்து ஆ. அரை எலுமிச்சை பழத்தை அந்த பொரியல் மேல புளிஞ்சு விடணும். ம். புளிஞ்சு விட்டு புளிப்பா இருக்கணும். என்னது புளிப்பு சேர்த்தா நாக்குல இருக்கிற விஷம் ம். நல்லா சாப்பிடறதுக்கு ருசியா இருக்கணும். சாப்பிடறதுக்கு ருசி. ஆஹா. ருசியா இருக்கணும். ஆ. எலுமிச்சை பழம் ருசியிலே சாப்பிடணும். அதுல தேவையான உப்பு காரம்லாம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், ம். வெங்காயம் எல்லாம் எந்த எண்ணெய் வேணா ஊத்திக்கலாம். ம். ஒரு சப்பாத்தி வச்சு சப்பாத்தி மெது ம். மெதுன்னு இருக்கும். சப்பாத்தி வந்து மெது மெதுன்னு இருக்கணும். ரொம்ப கெட்டியா வறட்சியா ம். சுடக்கூடாது. மெது மெதுன்னு வச்சுக்கணும். ம். அல்லது பிரெட் இருக்கு இல்லையா? பிரெட் மாடர்ன் பிரெட் பேக்கரி பிரெட் இருக்கு இல்லையா? இருக்கு. ஆ. இருக்கு. அதை என்ன பண்ணணும்? 4 பிரெட் எடுக்கணும். 4 பிரெட். ம். ம். தோசைக்கு பதிலா 4 பிரெட் அடுப்புல லேசா தோசைக்கல்ல விட்டு லேசா சுட்டு எடுத்துடணும். மொறு மொறுன்னு. ம். அதை வந்து ம். அந்த 4 பிரெட் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இது வந்து ம். இந்த பொரியல் பண்ற என்ன பொரியல் வேணா பண்ணிக்கலாம். பண்ணிட்டு காய்கறி. முக்கா வேக்காடுல அதாவது கொஞ்சம் தண்ணி செத்து இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். தண்ணி செத்து இருக்கிற மாதிரி ம். எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு தண்ணி இருக்கணும். தனியா இருக்கணும். ஆமா. அதை ம். அப்படியே வலிச்சு இந்த மேல அந்த 4 பிரெட் மேலே பரப்பி விட்டுறணும். ம். எண்ணெயும் இருக்கணும். அப்புறம் அரை எலுமிச்சை மேல புளிஞ்சிடணும். சரிங்க. புளிஞ்சிட்டு பக்கத்துல ஊறுகாய் வச்சுக்கணும். தக்காளி ஊறுகாய் வச்சுக்கணும். தக்காளி ஊறுகாய் ஏதோ ஆ. தொக்கு தக்காளி ஊறுகாய், பூண்டு ஆ. ஊறுகாய், பிரண்டை தொக்கு ஏதோ ஒன்று வச்சுக்கோ. ஒரு ஸ்பூன் வச்சுக்கணும். ஆ. வச்சுட்டு 2 அப்பளம் இருக்குல்ல, அப்பளத்தை 2 சுட்டுக்கணும். ஆ. இந்த அப்பளத்தையும் தொட்டுக்கிட்டு அதையும் சாப்பிட்டு இந்த சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா சரியா போச்சு. நைட்டுக்கு. 6 மணி. ம். 6 மணிக்கு. அதான் 6 மணிக்குள்ள நான் சாப்பிட்டுடுவேன் ஐயா. இன்னைக்கு அதுக்கு 7வது நாள் ஆகுது. நான் உங்களுடைய இது எடுத்து. அப்புறம் இந்த 6 மணிக்கு மேல எப்ப தூக்கம் வருதோ ஆ. அது வரைக்கும் இப்ப 6 மணிக்கு சாப்பிட்டாச்சுன்னு வச்சுக்கங்க. ஆ. தூக்கம் வர்ற வரைக்கும் எப்பயுமே 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா 100 ml தண்ணி வயித்துல இருக்கணும். ம்.
1 ml தண்ணி இருக்கு. அதாவது 100 ml தண்ணி இருந்துட்டே இருப்பா. 6 மணிக்கு சாப்பிட்டாச்சு, ஒரு 1/2 மணி நேரம் ஓய்வு கொடுத்தாச்சு, ராத்திரி 10 மணிக்கு தூங்க பிறகு 4 மணி நேரம் இடைவெளி இருக்கு. எத்தனை மணி நேரம்? 4 மணி நேரம். 4 மணி நேரம். அந்த 4 மணி நேரத்துல 400 ml தண்ணி குடிச்சிருக்கணும். அதாவது 1 மணி நேரத்துக்கு 100 ml, 1 மணி நேரத்துக்கு 100 ml, 4 மணி நேரத்துக்கு எத்தனை ml? 200 ml வருதுங்களா? 400 ml சாப்பிட்டுருக்கோம். அப்போ 1 மணி நேரத்துக்கு 100 ml, 2 மணி நேரத்துக்கு 200, 3 மணி நேரத்துக்கு 300, 4 மணி நேரத்துக்கு 400. 4 மணி நேரம் 400. இப்ப 400 ml 4ஆ பிரிச்சு சாப்பிடணும். 400 ml 4ஆ பிரிச்சுக்கணும். இது இந்த அறிவு, இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரையல், புரியுதா? இதுதான் முதல். அப்போ உங்களுக்கு இடைவெளி வந்து 4 மணி நேரம் ஆகுது. இடைவெளி 4 மணி நேரம் ஆகுது. அப்ப அதுக்கப்புறம் நீங்க தூங்க போயிடுறீங்க. அதுக்கப்புறம் எதுவுமே தண்ணீரை தவிர எதுவும் எடுத்துக்கொள்ள கூடாது. தண்ணி தான் எடுக்கிறது. ஆமா, இப்படி பண்ணிட்டு வாங்க. அப்புறம் நைட்ல படுத்துட்டே இருக்கிறப்போ இருமல் மாதிரி வருதுங்க ஐயா. தண்ணி கொஞ்சம் குடிச்ச பிறகு அடங்கிடுது, ட்ரை ஆயிடுது தொண்டை பகுதி மட்டும். ஆமா, அப்ப வந்து அப்படி வரப்போ தண்ணி குடிச்சிட்டு ஒரு 100 ml குடிச்சிட்டு 100 ml சாப்பிட்டா போதும். 100 ml மேல போதும். 100 ml சாப்பிட்டா போதும். சரி சரிங்க, அப்படிதான் குடிச்சிட்டு படுத்துருவேன். தூக்கம் ஒழுங்கா வந்து இந்த 4-5 நாள்ல தூக்கம் நல்லா வருதுங்க ஐயா. தூங்கிடுறேன், வலி இல்லாம படுத்து தூங்கிடுறேன். இந்த ஒரு 6-7 நாளா நம்ம பயிற்சினால, உங்களுடைய பயிற்சியில. இயற்கைக்கு தான் எல்லாமே, எல்லா புகழும் இயற்கைக்கு தான், புரியுது? எனக்கு கிடையாது. எங்க பெரிய பையனுக்கு உங்களுடைய இதுவெல்லாம் மொத்தம் தெரிஞ்சுக்கணும் நான் ரொம்ப ஆவலா இருக்கான் ஐயா. அதனாலே உங்ககிட்ட பேசணும். நேத்து அவன் பெரிய பையன், அவன் இந்த லைன்ல வர்றதுக்கு ரொம்ப விருப்பம் அவனுக்கு. பண்ணிடலாம். அவன் டாக்டர் ஆகலாம், மருத்துவர் ஆகலாம். நான் வந்து மருத்துவ கல்லூரி தான் வச்சிருக்கேன். மருத்துவ கல்லூரி தான். சரிங்க ஐயா. என்கிட்ட வந்து 12 ஆண்டு பாடம் படிக்கணும். ஆனா மருத்துவம் 1 வருஷத்துல நீ மருத்துவம் பார்க்கலாம். அது 12 ஆண்டு படிக்கணும். 1 வருஷத்துல யாருக்கு வைத்தியம் பார்க்கலாம். வீட்டுல உட்காந்துட்டு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். ஆனா ஃபீஸ் வாங்குறது நான் வந்து அதிகபட்சமா 15,000 தான். விருப்பப்பட்டாதான் 1 லட்சம். அந்த 1 லட்சம்னா எப்படிதான் 1 லட்சத்தை கட்ட சொல்ல மாட்டேன். மாணவரா சேர்றதா இருந்தா தான் 1 லட்சம், இல்லாட்டா அது கிடையாது. அது ஒரு ஆண்டு டைம் எடுத்துக்கணும். எத்தனை? 1 ஆண்டுக்குள்ள 1 லட்சம் கட்டணும். சரிங்க. நான் வந்து என்ன சொல்றேன்னா, மருந்து மாத்திரை கிடையாது இது நீங்களே உங்கள் உடம்ப டாக்டரா மாத்துறது. இது எப்படின்னா, இது வந்து 5ஆம் அறிவுக்கு வேலை கொடுக்க கூடாது. பசி ருசி கண்டு பயப்படக்கூடாது, புரியுதுங்களா? அதே மாதிரி வயிற்றுக்கும் வேலை கொடுக்க கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வயிற்றுக்கு வேலை கொடுக்கணும். அது எதை சாப்பிடணும்னு தெரிஞ்சிருக்கணும். வயிற்றுக்கு வேலை கொடுக்கலாம், எதை கொடுக்கணும்னு தெரியணும். எதை கொடுக்கணும்னு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் இந்த உடம்பு டாக்டரா மாதிரி நோய் குணமாக்கும். சரியா? நன்றி. நல்லதுங்க. நைட்டுக்கு